ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம். அண்மை செய்தி. புதுச்சேரியில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் செய்தியாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் சீமான் செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளருக்கும் சீமானுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. சீமான் ஆவேசமாக செய்தியாளரை ஒருமையில் தாக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக முதலில் மெட்ரோ திட்டம் குறித்து கேள்வி எழுப்பிய போது, ஏற்கனவே மெட்ரோ திட்டம் குறித்து வெற்றிகரமான திட்டம் அது இல்லை, ஏற்கனவே இருக்கும் சாலை ரயில்வே திட்டங்களை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினாலே போதும் என்று சீமான் கூற, தொடர்ந்து மெட்ரோ திட்டம் வளர்ச்சி திட்டம் என்று செய்தியாளர் சீமானை பார்த்து மறுபடியும் கேள்வி எழுப்ப, உடனே ஆவேசமான சீமான் வளர்ச்சி திட்டம் வேண்டுமா என்ற கேள்விக்கு, எது வளர்ச்சி, படிக்க நல்ல பள்ளிக்கூடம் இல்லை, மழைநீர் வடிகால் இல்லை, எதை வளர்ச்சி என்ன சொல்கிறீர்கள் என ஆவேசமாக பதிலளித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் தேர்தல் ஆணையம் சொல்வதை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக சீமான் பேசிக் கொண்டிருக்கையில், தேர்தல் ஆணையம் சொல்வதை அரசு செய்துதானே ஆக வேண்டும் என்று செய்தியாளர் கூற, உடனடியாக ஆவேசமான சீமான் எழுந்து, எதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை என்று செய்தியாளரை பார்த்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடக்கத்திலிருந்து இது போன்றுதான் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று ஒருமையில் பேசி செய்தியாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தேர்தல் ஆணையம் சொன்னால் அரசு செய்துதானே ஆக வேண்டும் என செய்தியாளர் கூற, ஆவேசமாக எழுந்த சீமான் செய்தியாளரை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை என கோபமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தேர்தல் ஆணையம் அரசை நடத்துகிறதா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரசை நடத்துகிறார்கள் என்று ஆவேசமான சீமான் தொடர்ந்து செய்தியாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.